ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். நாளுமாய் கூட இந்த பரிசுத்தமான அழகான ஓய்வு நாளிலே வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஏனென்று சொன்னா இந்த நாளை வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறது. ஆகையினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம், அநேக உபத்திரவங்களிலே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். இவை அனைத்திலிருந்தும் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு புது பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறது. ஆமென். நாங்கள் எத்தனை தடவை பலவீனமற்று இருந்தாலும் அவருடைய பலன் எங்களை பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறோம், ஆனாலும் கிறிஸ்துவுடைய அந்த பலத்தினால் நாங்கள் முன்னோக்கி செல்லத்தக்கதான எல்லா வழிகளையும் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்க அவரின் அன்பு கூறுகிற பொழுது அவருடைய அன்பு எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலன் எங்களை பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப அவருடைய பலனை கொண்ட நாங்க கர்த்தருடைய சமூகத்துல எப்படியானவர்களாய் இருக்கணும்? பலனுள்ளவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால பலத்தோடு கூட ஒரு நல்லதொரு பாடலை பாடி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறோம் மாத்திரம் எழுந்திருந்து ஒரு விசை நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா
முழு உள்ளத்தோடு அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஓ எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரனே சகோதரி, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்களின் பாதைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வரலாம், அநேக உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து கொண்டு வரலாம். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம், அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? நான் உண்மையில் மகிழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையில் அன்பு கோருகிறேன் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலே மகிழ்ந்து கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிற உங்கள் இருதயத்தின் வேதனைகளையும் உங்கள் இருதயத்தின் கண்ணீர்களையும் அவர் அறிகிறதான தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுங்க. ஒரு விசையே சொல்லுங்க. நான் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோட ஒரு விசை கூட ஓ அந்த தேவனை உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தகப்பனை மாத்திரம் நோக்கி பார்த்து, உங்களுக்காக தனது உயிரையே தியாகம் செய்த அந்த தகப்பனை மாத்திரம் நோக்கி பார்த்து, உங்க மேல வச்ச அன்பு அவருடைய ஜீவனை கொடுத்தார். உங்க மேல வச்சிருக்கிற இரக்கம் அவருடைய இரக்கத்தை கொடுத்தார். உங்க மேல வச்சிருக்கிறது ஆனந்த தயவு. ஓ அவர் அவமானப்பட்டு நின்றார். மனிதராக உங்களுக்காக தன்னுடைய பிழைகளுக்காக உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மீறுதல்களுக்காகவும் பாவமே அறியாதவர் பாவமானா என்று வசனம் சொல்கிறது. பாவமே இல்லாத அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமானார்.
அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவர் போய் சொன்ன மனிதர் அல்ல. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவர் செடியிருப்பாராயிருந்தார், அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த காடுகளிலே நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதர் அல்லவே, அவர் மனிதர் அல்லவே. சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதர் அல்லவே, அவர் மனிதர் அல்லவே. அவர் மாறாதவர், அவர் சொன்னதை முடிக்க வல்லவர். அவர் என்றும் மாறாதவர், அவர் சொன்னதை முடிக்க வல்லவர். சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் வார்த்தையிலே மாறாத தகப்பனாயிருக்கிறார். அந்த தேவனை மாத்திரம் நோக்கி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடிக்கிறார். அவர் ஒரு காலமும் எங்களை விட்டு விடாதவர், எங்களை கைவிடாததுமான தேவனாக இருக்கிறார். ஒரு விசை கூட அந்த தேவனை நோக்கி பார்க்க முடியுமாங்கிறார். ஒரு விசை கூட அந்த தேவனை நோக்கி பார்த்து அப்பா நீ வாக்கு மாறாததாக இருக்கிறார். வேற உங்களோட வாக்கு பத்தம் பண்ணின சில காரியங்கள் வாழ்க்கையில நிறைவேறலையே நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில நடக்கலையே நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அதை செய்து முடிக்க நான் வல்லமையுள்ளவராக உங்களோட வாக்கு பத்தம் பண்ணினது நான் செய்து முடிக்கிறேன். நான் பெரியவராயிருக்கிறேன். நான் போய் சொல்ல மனிதர் அல்லவே, நான் போய் சொல்ல மனிதர் அல்லவே. அந்த தேவனை மாத்திரம் ஆண்டவர் சொன்னது நீங்கள் செய்து முடிக்கிறது என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ காத்து என்று சொல்லுகிறார், நீ பொறுத்து என்று சொல்லுகிறார். உனக்கு நான் சொன்னதை செய்து கொடுக்கும் அளவு உன்னை நான் கைவிடுவதே, உன்னை நான் கைவிடுவதே. அவர் எஜமானதான தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு காலம் உங்களை மறைக்கிறதில்லை,
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரம் அவர் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற அந்த தேவன் உரைக்குவதில்லை, தூங்குவதில்லை என்று சொல்லுகிறேன். அவர் உங்களை மறவாமல் நினைக்கிற தகப்பன். அவர் விடுதலை பொழுது கூட உங்களை விட்டு பிரித்து போக மாட்டாருங்க. அவர் உங்களை விட்டு ஒரு நாள் பொழுது கூட அந்த இடத்தை விட்டு திரும்பிக் கொள்ள பார்க்க மாட்டாருங்க. உங்களை பார்த்த வண்ணமாக உங்க மேல அவருடைய கண்களை வைத்த வண்ணமாக இருக்கிற தகப்பன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்திலே இருக்கிற பொழுது அவர் ஒரு நாள் பொழுது கூட அந்த ஜனங்களை விட்டு பிரியல. ஒரு நாள் பொழுது கூட அவர்களை விட்டு பிரியல. ஏன் இதை சொல்லுகிறேன்? அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாகவும் அவர்களுக்கு குடித்த தண்ணீர் கொடுக்கும்படியாகவும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு குரலுக்கு செவி சாய்த்ததே. இந்த காலவரையில் உங்களுடைய குரலுக்கும் செவி சாய்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒளியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நினைக்கலாம் ஆண்டவரை விட்டு விலகி போய்தாரே என்று சொல்லி இல்லையா? அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய சத்தத்திற்காக உங்களை நோக்கி பார்த்து கொண்டே அவருடைய நாமத்தை அழைத்து நினைத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உரைப்பாடு செய்வது உடனடியாக கண்மலையை குழந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார். வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்தது இந்த காலவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த காரியத்தை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை செய்து முடிக்க அவர் Country, one country, hallelujah. I worship you, Lord. I worship you, Lord. Oh, Riva Kudaravan, all with you. Because you may sit in the water. Oh, they don't teach you. God of the freedom. Because you may sit in the water. Oh, Radharama Shadara. Oh, Rava Kudaravan. Oh, நன்றி 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 நன்றி. Viva
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டியை காப்பவர், எங்களை காண்கின்ற தேவனாண்டவர். அப்பாவுடைய வசனம் சொல்கிறது, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்றாண்டவர். நீர் எங்களை காண்பவர் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியை உருவாக்கினவரே, உங்களை நன்றிருப்போம். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுகிறவரே, உங்களை மாத்திரம் துதிக்கிறேன், உங்களை மாத்திரம் ஆராதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட அந்த தகவலை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். ஒரு விசை கூட ஒரு விசை கூட தேவனோடு கூட எத்தனை பேருக்கு ஒப்புரவாக முடியும், தகப்பனோடு எத்தனை பேருக்கு ஒப்புரவாக முடியும், அந்த ஆட்களோடு எத்தனை பேருக்கு ஒப்புரவாக முடியும். எத்தனை பேர் கத்தரை நேரத்தில் கற்று பேசிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க எத்தனை பேர் திருத்தறிகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆரம்பத்தை படிக்க விரும்புகிறோம். ஒரு வாழ்க்கையை ஒரு ஆரம்பத்தை படிக்க விரும்புகிறோம். வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறோம். ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிக்கிறது. அவ்வளவுதான், எனக்கு வர முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆரம்பத்தை கட்டளித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆரம்பத்தை கட்டளித்துக் கொண்டிருக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிறோம். அனைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையை கட்டளைத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் பேசுகிறோம். ஆரம்பிக்கும் ஆரம்பம் மட்டுமாக இருந்தால் ஒரு சம்பூர்ணமாக சம்பூர்ணமா ஒரு வாழ்க்கையில் ஒரு தெய்வீக விடுதலையை காணப்பட்டிருக்கிறேன். ஒரு தெய்வீக ஒரு மதத்தை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலபடி மாண்டவரை நான் நேசிக்கிறேன். நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா. முழு இதயத்தோடு நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் உண்மை நேசிக்கிறேன்.
ஒரு விஷயம் கூட இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவர். அப்பா நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவர். ஓ சத்தமில்லாம மௌனமா ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஓ மௌனமான இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ இருதயத்தின் சத்தம் மாத்திரம் கர்த்தருக்கு உயர்த்தப்பட்டு ஒரு விஷயம் கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அப்பா. நான் உங்களை ஆராதிக்கிறேன். வாழ்த்துக்கு நேராக நான் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ நான் உண்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எனது எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எனது எல்லாவற்றிலும் நான் உண்மை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். இந்த பூமியில எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த பூமியின் சொத்துக்கள் எனக்கு வேணாம். இந்த பூமியின் ஆண்டவரே அப்பா பணம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த பூமியில எதுவுமே வேணாம் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருந்தா போதும். உங்களுடைய கரைகளை நான் பிடிச்சு கொண்டா மாத்திரம் போதும்ப்பா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியல, இத்தனை பேருக்கு கருத்தை உயர்த்தி சொல்ல முடியும். நீர் மாத்திரம் போதாண்டவர். ஓ ராபா வேலை நீ எங்களுக்கு வச்சிருக்கிறதான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல. ஓ நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு இல்லாட்டி பரவாயில்லப்பா. நீங்க மாத்திரம் என்னை விட்டு போயிடாதீங்க அடி. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும். நீங்க மாத்திரம் என்னோட கூட இருங்கப்பா. நீங்க மாத்திரம் என்னோட கூட இருந்தா போதும் அடி. நீங்க மாத்திரம் அன்பு மாத்திரம் என்னோட இருந்தா போதும்ப்பா. ஓ இத்தனை பேருக்கு முடிவு அந்த தேவனை மாத்திரம் நோக்கி சொல்ல முடியும். நீங்க மாத்திரம் என்னோட கூட இருந்தா போதும். சத்தமே இல்லாம ஒரு விசை கூட கரைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்த்தோம். நான் உண்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோ. கரைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் உண்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோ. ஆராதிப்பேன் உம்மை நான் உன்னை மனதுடன். நல்லவாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து ஆராதிப்பேன் உம்மை நான் உன்னை மனதுடன். சொல்வோம். நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை மாத்திரம் ஆண்டவரே. எந்த உயிரை பார்க்கிறோம், இந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் கொடுத்த இந்த ஜீவனை பார்க்கிறோம். எந்த உயிரை பார்க்கிறோம். ஓ ஆராதிப்பேன் உம்மை நாமங்களே. உண்மை மனதுடன் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என் அன்பான சகோதரனே சகோதரி. ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தரை உயர்த்தி பெற்றுக் கொள்ள முடியுமா? இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால பயணிக்க முடியாது என்று நினைத்து அவரை கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் உன் கரங்களை பிடித்து அவர் சொல்லுகிறார், உன் கரங்களை பிடித்து அவர் சொல்லுகிறார்.
உனக்கு ஒரு ஆரம்பத்தை நான் கொடுத்து வருகிறேன். யாரோடு பேசுகிறாரோ அவங்க மாத்திரோடு கரங்களை உயர்த்தி வெற்றி பெற முடியுமா? ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை முடிந்து போயிருந்ததற்கு சோர்வோடு அமர்ந்து கொண்டிருக்கிறப்பா. ஆனால் என்னோடு பேசுகிறபடினால் ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை தேவன் நேரத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறேன். சிலரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். சிலரோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து ஒரு விஷயம், அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுங்கள், நான் உண்மை ஆராதிக்கிறேன், நான் உண்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடினவாறு அப்படியே ஒரு விஷயம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு விஷயம் ஆண்டவரை அப்படியே அந்நிய பாஷையிலே மாறாதா ராமா சாதரப்பா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நினைந்து கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரனை சகோதரி. கர்த்தருடைய தேவ பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனை சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்களை வலது கரையில் அப்படியே உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை நாளே விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறபடினால், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். நியந்தர மௌடர கலரகது நியந்தர நேரம். நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. நேரத்துமாய் கூட ஜெபத்தோடு இருக்கிற வேலையில நாங்கள் சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேரத்தில் இந்த ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரி, சில விண்ணப்பத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இருக்கிறதான எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் அநேக தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் செய்திகளை நாங்கள் காதிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ரீமா கலர துரியம் தரதரவா. எங்களுடைய சொந்தங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்றைய நாளில் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆகையினாலே ஒரு விஷயம் ஆண்டவரை குறித்து அறியாமல் அநேகர் இன்றைய நாளில் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால் நாங்கள் இருக்கிற தேசத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்களுடைய தேசம் இயேசுவை அறிய வேண்டும். எங்களுடைய தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். எங்களுடைய தேசம் அந்த ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த அந்த ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளாதவருடைய ஒரு ஆத்துமாக்களை அறிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி எங்களுடைய தேசத்துக்காய் ஜெபித்துக் கொள்வோமா? பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும்ப்பா. எல்லா தடைகள் எங்களுடைய தேசத்தை ஆண்டவரை அப்பா மூடிக்கொண்டிருக்கிற எல்லா தடைகள், எங்களுடைய தேசத்தை ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற எல்லா பாவ சாப கட்டிகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் அப்பா. யுத்தத்தின் சத்தங்கள் ஆண்டவரை அமைதியாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசம் இயேசுவை அறியட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசம் இயேசுவை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, இயந்திர மௌடர கலராக தூரமா யுத்தங்களை நிறுத்தினப்பா. அவருடைய நாமத்தை அறியாத எத்தனையோ பேர் தனது ஜீவனை கழித்து கொண்டிருக்கிறாரப்பா. யுத்தங்கள் நிறைவுக்கு வரட்டமானவர். தேவனுடைய கரைகள் நீட்டப்பட்டால் போதுமானவர். தேசத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கொண்டவர். என் தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டவர். எங்களுடைய இலங்கை தேசத்தின் ஆண்டவரை பொருளாதாரத்தை கத்த சந்திக்கப்பா. ரியாந்தர மௌடரகரவா. தேசத்துக்கு வருவாய்களை கத்த ஆசீர்வதிக்கப்பா. தேசத்தை கத்தனைக்கு தொடுங்கப்பா. தேசத்தின் மீது நீர் வரவிராக ஆண்டவரே. உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கத்த கொடுக்கும்படி ஆட்சிவிக்கிறார். ஒரு அமைதியை கத்த எங்களுடைய தேசத்துக்கு கொடுக்கும்படி ஆட்சிவிக்கிறார். உங்களுடைய வல்லமையோட கருத்துக்குள் ஆய்வு கொடுக்குறாங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நீங்களே கூட இருங்கப்பா. பொறுத்தவங்க வழி நடத்துங்க. ஒரு விஷயம் நாங்கள் அப்படியே ஆட்சியத்தோடு இருக்கிற வேலையிலே அப்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். மௌடர கலர அதுரி வாக்கர யந்தர துடரமா ஷதர்வரி யந்தரமா ரகபோ தூளியத்துக்காய் நாங்கள் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். ரகபோ தூளியத்தை
தேசம் முழுதுமாய் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு விஷயம் செபித்துக் கொள்வோமா? ஊழியத்தை கர்த்தர் இன்னுமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபித்துக் கொள்வோமா? கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபித்துக் கொள்வோமா? கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் புதிதான ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தேசத்துல இலங்கை தேசத்துல தேவன் ரகபோத் ஊழியத்தை இலங்கை தேசம் 38,000 கிராமங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவரே, இலங்கை தேசத்துல அப்பா மூளை முடிச்சுகளை கர்த்தர் இந்த ரகபோத் ஊழியத்தை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ரகபோத் ஊழியத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரகபோத் ஊழியத்தை கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிற யாவர்களுடைய கரங்களை உயர்த்தி உறுதி நாங்கள் செபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ரகபோத் ஊழியத்தோட கருத்துக்களாக எடுத்துக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரகபோத் பிரேயர் வீட்டு ஆண்டவரே நீ தொடுமடியாக செபிக்கும் ஆண்டவரே. செப வீட்டை நீங்க தொடுங்கப்பா. ரகபோத் செப வீட்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த ரகபோத் ஊழியத்தை ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அபாவிசேஷமா இலங்கை தேசத்தில் ஒரு எழுப்புதலை இந்த ஊழியத்தை கொண்டு கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் செபிக்கிறோம். எடுத்து நீங்க பயன்படுத்தினாண்டவரை இன்னுமாய் மக்காய் கடந்து சிலை கர்த்தர் ஆண்டவரை நடத்தும்படியாக நான் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையோடு கிறிஸ்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லான காரியத்தை செய்கின்றவரை அற்புதமாய் கர்த்தர் நடத்தும்படியாக செபிக்கிறேன். அதிசயமாய் கர்த்தர் நடத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த ஊழியத்தை உங்களுடைய வல்லமையோடு கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆரம்பித்த தேவன் ஆண்டவரை முடிவு பரியந்தம் கர்த்தாவே ஆண்டவரை நீ சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடைய கூடவே இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர்களோடு எங்களை நடத்த முடியும். உங்களுடைய வல்லமையோட கருத்துக்குள்ளாய் ஊழியத்தை எப்படியாக கொடுக்கிறோம். கர்த்தர் கூட அப்பா பொறுப்படைகள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெரிதான காரியத்தை செய்ய ஒரு விஷயம் வார்த்தைக்காக செபித்துக் கொள்ள போகிறோம்.